ஓகே மக்கள், ஜம்ஜம்னு புரோட்டா ரெடி ஆகிட்டே இருக்கு. புரோட்டா 13 ரூபா. புரோட்டாக்கு பால் ஊற்றுவீங்க? ஆமாம், எல்லா சைட்லையும் வந்து நீங்கள் எடுங்க. பட்டாய் கிளப்புறாரு. ஏன்னா சில்லிக்கான அது சில்லிக்கு இல்லை. ஆக்சுவலாக நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா போன்லெஸ்ன்னு சொல்லுவோம். நாங்கள் அப்படிதாங்க. ஆனால் இங்கே வந்து சாப்பிட்றதுக்காரனா டேஸ்ட் சூப்பராக இருக்குது. எப்படியிலிருந்து இங்கே வரீங்க? இங்கே 10 ரூபா தான் வரோம். டேஸ்ட் சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஓகே. பிகாஸ் இப்போ வந்து எண்ணெயில் பொரிக்கிறது பார்த்தீங்கன்னா காடை, அதோட ப்ரைஸ் வந்து 110. கரெக்டாண்ணா? 110. சாப்பிட்டு பாருங்க. நண்டு சூப் எப்படி இருக்குண்ணே? ப்ரோ அருமையாக இருக்குது ப்ரோ. நானுக்கு வந்து சிக்கன் செட்டிநாடு செய்கிறோம். சிக்கன் செட்டிநாடு செய்கிறோம் கிரேவிக்கு. மசாலா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? மசாலா நாங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் எல்லாமே. இது வந்து நான் 2011 சென்னையில் சாப்பிட்டேன். அப்போ ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல. அதான் லாஸ்ட்டாக சாப்பிட்டது. ஃபர்ஸ்ட்டாக சாப்பிட்டது அதுதான். ஜாலியாக இருக்கணும். செட்டிநாடு சிக்கன் செட்டிநாடு. ஓ, கை உள்ள விடக்கூடாது. ஓ, பிரியாணி வித் தயிர் பச்சடி. இது கூட வந்து ஒரு சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு உதயா லைஃப் ஹெல்த் யூடியூப் சேனலுங்க. சில வினாடியான ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, டைட்டில் தம்ப்நெயில் உண்மை தான். இன்ட்ரோ அனைத்தும் உண்மை தாங்க. இன்ட்ரோ வீடியோ பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அனைத்தும் உண்மையே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள்ஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா அத்தை வீட்டுக்கு தாங்க கிளம்பிட்டேன். அத்தை வீட்டுனா அங்கே மாமியார் வீடுங்க. உங்களுக்கு தெரியும் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு. இப்போ தான் வந்து பாப்பா பிறந்துருக்குதுங்க. டிசம்பர் 11 அன்னைக்கு பாப்பா பிறந்துச்சுங்க. இதான் பாப்பா. பாப்பா வந்து பெரிய ஒரு இந்தியன் கிரிக்கெட் பிளேயராக ஆக்கிடுறேன். ஓகே மக்கள்ஸ், அதனால 2 வாரம் வீடியோ போட முடியலைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் அம்மாயை பார்த்துருப்பீங்க. நான் ஒப்புட்டு வீடியோவில் அம்மாயை காமிச்சிருப்பேன். அம்மாயி வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்தாங்க, நல்லா ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். அப்போ வந்து பாட்டி கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் லைட்டாக புண்ணாச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிடாமே இருந்து அப்படியே சிவனோட ஐக்கியமாயிட்டாங்க. பாட்டி தவறிட்டாங்க. இதாங்க பாட்டி. ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒப்புட்டு வீடியோவில். அதுக்கப்புறம் நான் 2-3 வீடியோவில் போட்டிருந்தேன். ஓகேங்க மக்கள்ஸ், ஹோட்டல் உழவன். அந்த ஹோட்டல் வந்து எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, தீபாவளி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்படையில் வந்து ஜல்லிக்கட்டு பட்டாசு கடையில் வந்து வீடியோ எடுக்கலான்னு போயிருந்தோம். அப்போ வந்து எனக்கு ஒரு யூடியூபர் ஃப்ரெண்டாக கிடச்சாருங்க. அதுலேருந்து அவர் நானும் டெய்லி 1 மணி நேரம் பேசுவோம். அப்போ பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அவர் வந்து எங்கெங்கெல்லாம் வீடியோ எடுக்க போகிறாரோ, கண்டென்ட் கிடைக்குதோ அந்த கண்டென்ட் எல்லாமே எனக்கும் அப்படியே தருவார். நீங்களும் வந்து எடுங்க அப்படிம்பாரு. ரொம்ப நல்ல ஒரு ப்ரோங்க. அப்புறம் அந்த ப்ரோ வந்து போன வாரம் வந்து இந்த ஹோட்டலில் வீடியோ எடுங்க, நான்லாம் எடுத்துட்டேன், நீங்கள் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புதுசாக ஃபுட்டு கொண்டு வந்துருக்குறாங்க, அதனால நீங்களும் கொஞ்சம் இதை எடுத்து போடுங்க அப்படின்னாரு. போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பாப்பாக்கெல்லாம் கொஞ்சம் செக்கப்பு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்புறம் சில மெடிசன் அப்புறம் மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தனால போன வாரம் நான் வீடியோ எடுக்க முடியலைங்க. அதனால் இந்த வாரம் நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவ்வளோதாங்க, கிளம்பிட்டேன். அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் கடை வச்சுருக்கிறேன். திங்கள்லேருந்து சனிக்கிழமை ஆஃப் டே வரலாம் கடை இருக்குங்க. 6 நாள் கடை வச்சுருப்பேன். இன்றைக்கி சனிக்கிழமை மதியம் 1 மணி ஆயிடுச்சுங்க. அதை கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பாப்பாவை பார்க்குறக்காக போகிறேன். 1.5 நாள் பாப்பாவோட அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி சுற்றிட்டு, அப்புறம் யூடியூப் ஃப்ரெண்ட் இருக்கிற பார்த்தீங்களா, அவரோட சுற்றிட்டு அங்கெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வர்றதாங்க நம்ம வேலை. சனி ஞாயிறு வீடியோ எடுக்கிறது தான். அந்த ஹோட்டலில் வந்து நம்மளுக்கு ரெஃபர் பண்ணினது நம்ம ப்ரோ தாங்க, அரவிந்த். ஓகே மக்கள்ஸ், நம்ம வந்து தங்கனூரில் இருக்கக்கூடிய ஹோட்டல் உழவன், அந்த ஹோட்டலில் போய் நம்ம விசிட் பண்ணி அங்கே புரோட்டாலாம் வெறும் 10 ரூபா தாங்க. ஓகேங்களா, போய் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத எல்லாமே ஷூட் பண்ணி வீடியோவாக உங்களுக்கு காட்டுறேன். ஓகே மக்கள்ஸ், வீடியோவை அடிச்சு விட்றாதீங்க, பாருங்கள். நான் கொஞ்சம் இருக்க நம்ம கொஞ்சம் வீடியோவும் தெளிவாக போடுறேன்.
தெளிவாகவும் பேசுகிறேன். ஓகேங்களா? சரி, நம்ம ஹோட்டலில் போய் மீட் பண்ணுவோம். அத்தை வீட்டில் கொண்டு போய் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு உடனே வீடியோ எடுக்க ஹோட்டலுக்கு வந்துடுறேன். ஓகேங்களா மக்கள்ஸ்? நான் வந்து பழனியில் மொட்டை அடித்து ஒரு 20 நாள் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து தவறுனாங்க. என்னடா மரியாதை இல்லாமல் தொப்பி போட்டுக்கிட்டு பேசுகிறான்னு நினைக்க வேண்டாம், சாரிங்க. தொப்பி போட்டுக்கிறேன். வீடியோவில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தொப்பி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் தொப்பி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஹோட்டலில் போய் சந்திப்போம். மக்கள்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரங்கனூரில் இருக்கக்கூடிய ஹோட்டல் உழவன் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க. இப்போ நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு திருச்செங்கோட்டிலேருந்து வரணும்னா வெப்படையை தாண்டி ரங்கனூர்னு ஊர் இருக்குங்க. அந்த பக்கத்தில் வந்து 4 கிலோமீட்டருங்களா? வெப்படையிலிருந்து ரங்கனூருக்கு 4 கிலோமீட்டருங்க. அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டிலேருந்து வரப்போ ரங்கனூர் 4 கிலோமீட்டருங்க. இந்த இடத்த வந்து விநாயகர் கோயில் ஒன்று இருக்குங்க. அடுத்து ஒரு பெட்டிக்கடை இருக்கும். அது பக்கத்தில் வந்து பெட்ரோல் பங்க் இருக்குங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டருக்குள்ளேயே ஹோட்டல் உழவன் அப்படிங்கிற ஹோட்டல் லொக்கேஷன் ஆகிருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு இருந்து குமாரபாளையத்துலேருந்து வரீங்கன்னா அந்த இடத்த 4 ரோடு பிரிங்க. அந்த 4 ரோட்டிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளேயே ஹோட்டல் உழவன் அப்படிங்கிற உயர்தர சைவ அசைவம் எல்லாமே இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே மக்கள்ஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. அதான் எதுதான் இருக்கு இது கோழியோட ஒரு லெக் பீஸ் ஏன்னா ஒரு ஜஸ்ட் பீஸு ஒரு லெக் பீஸ் வரும். ஸ்டாக்லாம் வருங்களா? 250 கிராம் வருமா? ஒரு பீஸு 250 கிராம் வரும். ஓ, அது வந்து 100 ரூபாய்ங்களா? 110 110 ரூபா. ஓகே, ஒரு பீஸு 110 ரூபா. வந்து 2 வாங்கினீங்கன்னா ஆஃப் வாங்கினீங்கன்னா 220 ரூபா வரும். ஒரு ஃபுல்லு வாங்கினீங்கன்னா 440 ரூபா. அது அப்படியே செட் பண்ணோம். அடுத்த பிரியாணி ஆர்டர் என்ன வச்சுனா வாங்க போட்டுறேன், அறிவே போடுறேன். ஓகே, பீஸ்லாம் இருக்கு, உடஞ்சிரும், எடுத்து போட்டுனா. மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து நம்ம காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். 11 மணிக்கு ரெடி ஆகிடும் பிரியாணி. பிரியாணி இப்போ 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வெளியில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம்னா பார்த்தீங்கன்னா 12 லஞ்ச் டைமுக்குலாம் முடிஞ்சிடும் நம்மளுக்கு. அவ்வளோ நம்ம பிரியாணி அவ்வளோ ஒர்க் நம்மளுக்கு போயிட்டுருக்கு. இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ போடுவோம். ஈவினிங் 10 கிலோ போட்டால் நைட்டு 8-9 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிடும் பிரியாணி. 10 மணிக்கு முடிஞ்சிடும். ஆமாம், 10 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். பிரியாணி நம்மள்கிட்ட இன்னும் இருக்கான்னு கேட்கறது தான் அதிகமாக வருவாங்க நம்மகிட்ட கஸ்டமர்லாம். ஆனால் பிரியாணி தான் நம்மகிட்ட பத்தாது. ஆனால் நம்ம டைமிங்குள்ளே நம்ம அதை முடிச்சுக்குவோம். அதிகமாக போட்டு வச்சோம்னா நம்மள இதாகிடும், நின்று போயிடும். அதெல்லாம் கரெக்டாக போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அந்த அளவு கரெக்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சவொடனே நம்ம ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸு, எக் ரைஸு, நூடுல்ஸு இது மாதிரிலாம் கொடுக்குறோம். நம்ம தந்தூரி வகைகள்லாம் ரொட்டி, நான், தந்தூரி சிக்கனு இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். இப்போ போடுவீங்களா? ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிடும், 7 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஆமாம். பிரியாணி எவ்வளோ ப்ரைஸ்? பிரியாணி ப்ரைஸ் வந்து 70 ரூபா. 70 ரூபா. ஆமாம், எல்லா பக்கம் 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து 70 ரூபா தான். பரோட்டா 13 ரூபாய்ங்களா? பரோட்டா வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் 10 ரூபா கொடுத்தா இப்போ 3 ரூபா அதிகமாக பண்ணோம். 13 ரூபா நம்ம கொடுக்குறோம் இப்போ. ஆமாம்.
13 ரூபா. அதுவும் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மகிட்ட. அந்த அளவுக்கு நம்ம அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. ஆம்லெட்டு அப்புறம் குழம்பு ஆம்லெட்டு இதெல்லாம் கலைக்கெல்லாம் வந்து ஒரே ரேட்டு தான், 15 ரூபா தான். 15 ரூபா தான். ஆம்லெட் வாங்கினாலும் 15 ரூபா தான். கலைக்கு ஃபுல் பாயில் ஆஃப் ஆயில் வாங்கினாலும் 15 ரூபா தான் நம்மகிட்ட. ஃபாஸ்ட் ஃபுட்ல வந்து சிக்கன் ரைஸ் இது எல்லாமே 70 ரூபா. சிக்கன் ரைஸ் வந்து 70 ரூபா. எக் ரைஸ் வந்து 50 ரூபா. வெஜ் ரைஸ் வந்து எக் ரைஸ் 60 ரூபா. வெஜ் ரைஸ் 50 ரூபா. ஆமா. மற்றபடி இந்த காளான் ரைஸ் இருக்கு, கோபி ரைஸ் இருக்கு, பன்னீர் ரைஸ், ஜீரா ரைஸ், நிறைய வெரைட்டிங்கெலாம் இருக்கு நம்ம கிட்ட. ஆமா, ஃபாஸ்ட் ஃபுட்ல நிறைய இது வெரைட்டிங்கெலாம் இருக்கு, பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம. ஆமா. ஓகே சரிண்ணா, நன்றிண்ணா. உங்கள் பேருண்ணா? என் பேர் வந்து பிரபாகரன். நான் தான் இங்கே செஃப்பாக இருக்கேன். மெயின் மாஸ்டர் நான் தான். சொந்த ஊர் நம்மளது கள்ளக்குறிச்சிங்க. பிரியாணி மாஸ்டர் நீங்கள் தான்? ஆமாம், சமையலெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கிறோம். பிரியாணி நான் தான் பார்த்துட்டு. எத்தனை வருஷமா பிரியாணி போட்டுருக்கீங்க? இப்போ எனக்கு 30 வருஷமா அனுபவம் இருக்கு. எனக்கு 30 வருஷமா பிரியாணி 30 வருஷமா அனுபவம் இருக்கு. நீங்கள் வயசு கூட அவ்வளோ இல்லை? எல்லாம் ஆல்ரவுண்டு எல்லாம் பண்ணுவோம் நம்ம. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாம் ஆல்ரவுண்டு எல்லாம் பண்ணுவேன். ஆல்ரவுண்டு எல்லாம் பண்ணுவேன். கேட்டரிங் ஆர்டர் எல்லாம் பண்ணாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஃபங்க்ஷன் ஏதாவது பண்ணோம்னா நம்ம பண்ணி தருவோம் நாங்கள் ஆர்டருக்கு. நம்மகிட்ட பரோட்டா எல்லாமே ஆர்டர் வரும். அப்பப்போ கம்பெனிங்க சில பல கம்பெனிகள் பக்கத்தில் எல்லாருக்கும் ஆர்டர் வரும். சாப்பாடு 100 சாப்பாடு 200 சாப்பாடு ஆர்டர் வரும் கம்பெனி சுற்றி வட்டத்தில். அப்புறம் பார்த்தா ஃபங்க்ஷன் ஆனால் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு, ஒரு ரிசப்ஷன் எது வச்சாலும் நம்மகிட்ட ஆர்டர் வரும். சில பேர் டைம் இப்போ ஒரு மாதம் நம்ம ஓப்பன் பண்ணி 1 மாதம் ஆகுது. எல்லாம் போயின்னு இருக்குது. எல்லாம் வந்து பரவாயில்ல, யாரும் சொல்கிறது டேஸ்ட் நல்லா இருக்குது. பிரியாணி டேஸ்ட்டு, பரோட்டா கிரோட்டா, நானு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ தான் புதுசாக. இப்போ நம்மகிட்ட லெக் பீஸு, காடை, குடல், வாத்துக்கறி இது எல்லாமே கிடைக்கும். காலையில் டைம் டிஃபனுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்கும். வந்து அப்படியே சாப்பிட்லாம். வந்து எங்கள் பேர் வேலுண்ணா. வேலு, கள்ளக்குறிச்சி தான். எங்கள் மாஸ்டரு ஒரே ஊருக்காரர் தான். மக்கள் ஜம்ஜம்னு புரோட்டா ரெடி ஆகிட்டே இருக்கு. புரோட்டா 13 ரூபா. மாஸ்டர் உங்கள் பேர்? டி முத்துசாமி, சங்ககிரி. பச்சைக்காடு புரோட்டா மாஸ்டர். எத்தனை வருஷம் ஆகிறீங்க? நான் 45 வருஷம் புரோட்டா மாஸ்டர். 45 வருஷம் ஆகிறீங்க? ஆமாம். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு புரோட்டா மாஸ்டர் தான். எந்த கவலை இல்லாமல் புரோட்டா அடிச்சுட்டே இருக்கேன். ரைட்டுங்களா? உப்பு மட்டும்தான் போடணும், முட்டை கலக்கக்கூடாது. பால் ஊற்றலாம், சர்க்கரை ஊற்றலாம், பழம் போடலாம். பால் ஊற்றுறீங்க? ஆமாம், ரெண்டுல எல்லா செயலும் உண்டு. பால் புரோட்டாக்குலாம் இதுதான் முத்துசாமியோட புரோட்டா மாஸ்டர். முத்துசாமி புரோட்டா மாஸ்டருங்களா? சூப்பர். எடுங்க பட்டை கிளப்புறாரு. ரெடி ஆயிடுச்சு தந்தூரி. அப்படி எடுத்துடக்கூடாது, சின்னதாயிரும். அதான் அதுக்குள்ளே எனக்கு சில்லிக்கு இல்லை. ஆக்சுவலாக நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா போன்லெஸ்ன்னு சொல்லுவோம். போன்லெஸ் வந்து ரைஸுக்கு. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி நம்ம ரைஸில் இதை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபேமிலி வந்தால் குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிட்றாங்க. குழந்தைக்கு சாப்பிடும்போது பல்லில் எலும்பு போன் எதனா குத்திக்க ஃபால்ட் ஆகிரும். அதுக்கோசரம் தான் நம்ம இந்த மாதிரி போன்லெஸ் போடுறோம். போன்லெஸ் போட்டால் ரைஸ் குவாலிட்டி வரும், ப்ளஸ் டேஸ்ட்டு நிறையா வரும். அதுக்கோசரம் தான் நம்ம போன்லெஸ்ஸு சிக்கன் கட் பண்ணி போட்டுன்னு இருக்கோம் ரைஸுக்கு. ஓகே. என் பேர் ரித்திக் ஜாய்சன். இதே நம்ம சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி. இப்போ இங்கே ஒர்க் பண்ணுறேன். பார்சல் ஜி, வெஜ் ரைஸ் பார்சல். நீட்டாக ஜம்மும் ரெடி பண்ணிக்கலாம். சுத்தமாக சுகாதாரமாக நீட்டாக பார்சல் வந்து ரெடி ஆயிடுச்சு. வெஜ் ரைஸ் ப்ரைஸ் 500 ரூபா. ஓகே. ஒரு பெரிய ரோஸ்ட்டு, அப்புறம் 2 சாதா தோசை. மாஸ்டர் வந்து நீட்டாக போட்டார்.
ஓகே. பேப்பர் ரோஸ்டானா? சாதா ரோஸ்ட்டு. கல்ஸ் இது வந்து சாதா ரோஸ்ட்டுங்க. அண்ணா வந்து 45 வருஷமா புரோட்டா மாஸ்டராகவும் இருக்கிறாரு. அவருக்கு 10 வகையான தோசை போட தெரியுங்களாமா. நெய் ரோஸ்ட், மசால் ரோஸ்ட்டு, அப்புறம் காளான். ஆமாண்ணா இப்போ ஒரு வாரமா வந்துட்டு இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா, எது பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் வந்து சேலங்கண்ணா. ஆமாண்ணா, சில்லி எக் ரைஸ். ஆமாண்ணா. இல்லைங்களா அண்ணா பிரியாணி? பிரியாணி சாப்பிட்டது இல்லைங்கண்ணா. சாப்பிட்டது இங்கே வந்து இன்ன வரைக்கும். ஓகேண்ணா. நாங்கள் வந்து சேலம்ண்ணா. சேலம்? ஆமாம். இங்கே வேலை பார்க்குறீங்க? தங்கி வேலை பார்க்குறீங்க? ஆமாண்ணா. நீங்கள் ரைஸ் சாப்பிட்றீங்க, ரெகுலராக சாப்பிட்றீங்களா? டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட்லாம் நல்லா இருக்குண்ணா, எது பிரச்சனை இல்லை. டேஸ்ட் நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பர். ரைஸ், சில்லி, பிரியாணி ஒன்றும் டேஸ்ட் ஓகே. ஓகே, நார்மலாக இருக்குது. ரேட்டு வரிசைங்களா? ரேட்டும் பெஸ்ட்டு தான். பெஸ்ட்டு. ஒரு நாங்கள் அப்படிதாங்க. ஆனால் இங்கே வந்து சாப்பிட்றதுக்காரனா டேஸ்ட் சூப்பராக இருக்குது. எப்படியிலிருந்து இங்கே வரீங்க? அங்கேயே 10 இதுக்காக தான் வரோம். டேஸ்ட் சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஓகே ஓகேண்ணா, நன்றிண்ணா. நீங்கள் சேலங்களா? சேலம். இங்கே தங்கி வேலை பார்க்குறீங்க? ஓ சாப்பிட்றதுக்காக வந்துருக்கிறீங்க. சூப்பர் சூப்பர், பெட்டராக இருக்கு. அது செய்யறது எடுக்கணும். அதுக்கு ஊற்றுறது ஃபஸ்ட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே. இருங்க. ஊற்றுங்க. இருங்க. ஃபஸ்ட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம். வேலை லேட் ஆயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் ஓகே ஓகே. அண்ணா ஓய், சூப்பு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கண்ணா. இன்னும் காரமாக நல்லா நீட்டாக இருக்குங்களா? எல்லாமே திருப்தியாக இருக்குங்க. காரம் டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. என்ன சூப்புண்ணா சாப்பிட்ற? சூப்பு பேருண்ணா? நண்டு சூப்பு. நண்டு சூப்புங்களா? டேஸ்ட் நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. இப்போ வந்து எண்ணெயில் பொரிக்கிறது பார்த்தீங்கன்னா காடை, அதோட ப்ரைஸ் வந்து 110. கரெக்டாண்ணா? 110ங்களா? 90 ரூபாய்ங்களா? 90 ரூபா. அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கடை. ஓகே. எதுக்கு காடை வந்து 90 ரூபாய்ங்களா? 90 ரூபா கடை வந்து 90 ரூபா நம்மகிட்ட. இது மசாலா வந்து நீங்களே ரெடி பண்ணுறது? ஆமாம், இது நாங்களே ரெடி பண்ணுறோம். அந்த மசாலாவோட என்னென்ன கலக்கறீங்கன்னு சொல்லலாங்களா, இல்லை ரகசிய மசாலாங்களா? இல்லை அதான் ஒன்றும் கிடையாது. சும்மா மைதா, கார்ன்ஃப்ளவர், சில்லி பொடி, சில்லி பவுடரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுதான் நம்ம போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்களே க்ளீன் பண்ணி இடிச்சு? ஆமாம், நாங்களே எல்லாம் சுத்தம் பண்ணி அரைச்சி மிக்சியில் அரைச்சி போடுவோம் நாங்கள். ஆமாம், அதான் அந்த டேஸ்ட் கொஞ்சம் அல்டிமேட்டாக கொஞ்சம் சேர்த்து. ஆமாம். கடையில் இருக்கிற கடையில் பொருள் வாங்கினோம்னா நம்ம அது டேஸ்ட் இருக்காது. அதில் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடிமேடாக வச்சிருப்பாங்க. அது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. நம்மளே எல்லாத்தையும் வாங்கி அரைச்சி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது அப்படி இந்த கடை மட்டும் கொஞ்சம் க்ளோஸில் அப்படி கொஞ்சம் 2x கூட வச்சுங்க. ரொம்ப சூழ்நிலை. அப்புறம் நல்லா பளிச்சு நல்லா தெரியுமா? அப்படியே எடுங்க. ஒரு 10 செகண்ட் எடுத்தால் கூட போதும். அதை அப்படியே எடுத்து அப்படியே அன்னைக்கு மக்கள் இப்போ வந்து காடை வந்து பார்சல் ஆகுது. இலையை வச்சு நீட்டாக தான் பார்சல் பண்ணுறாங்க. ஒரு சில கடையில் வந்து அந்த பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு பார்சல் பண்ணுவாங்க. பரவாயில்லைங்க, நீட்டாக இலை வச்சு அதுக்கு மேலே காடையை வச்சு நல்லா
கறிவேப்பிலை தலையை வந்து பொரிச்சு அதுக்கு மேலே ஆனியன் போட்டு நீட்டாக பண்ணி தராங்க. பெப்பரும் நல்லா காடைக்கு மேலே நல்லா கொட்டி விட்டாச்சு. சூப்பராக இருக்குங்க. மக்கள்ஸ் ஆனியன் ரோஸ்ட். ஆனியன் நல்லா ஒரு கை எடுத்து அப்படியே நல்லா தூக்கி விட்டாருங்க. ஓகேண்ணா. ஆனியனுக்கு மேலே எண்ணெய் மட்டும்தான், அவ்வளோதான். ஓ ஓ ரைட்டு. ஒன் சைடு தான் நீங்கள் வேக வைக்கிறது? ரெண்டு சைடுமா? ஓ மறுபடியும் திருப்பி போட்டுப்பீங்க? ஓ நடுவில் கொஞ்சோண்டு மாவு. ஓ ரைட் ரைட்டு. ஓ அந்த கேப்புக்கு வந்து ஃபுல் பண்ணிக்கிறது, ஏன்னா ஆனியன் வெளியே வராமல் இருக்க. ரைட் ரைட்டு. நல்லா இருக்கும். ரைட்ண்ணா. சாப்பிட்றதுக்கு பொறுமையாக இருக்கும். ஓ நல்லா வேக விடணும். அதான். எண்ணெய் விட்டுட்டோம்னா ஓ நல்லா முக்கோண வடிவத்தில் ஒரு ஆனியன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே, ஆனியன் ரோஸ்ட். மக்கால்ஸ்க்கு வந்து பிரியாணி வந்து பார்சல் ஆகிட்டு இருக்கு. ஒரு முடியாது. அந்த பிரியாணி கொண்ட தட்டுனாலும் அது பிரியாணி மாதிரியே இருக்கும். ஸ்டைல். சிக்கன் பிரியாணி வந்து 70 எங்க எல்லா பக்கம் 90, 100 கம்மி எங்கேயுமே கிடையாது. அண்ணன் வந்து 70 தான். போட்டு வணக்கி விட்டு நல்லா புரோட்டாவை ஓட்டுக்கணும். 60 ரூபா புரோட்டா இப்படி எடுத்து போட்டுக்கணும். ஓகே, போட்டு குழம்பு கொடுங்க. இன்னும் கொஞ்சம் இது 26 வந்துச்சுன்னா மதியம் குழம்பு வாங்கிட்டோம். 2 கப்பு குழம்பு வாங்கிட்டோம். ஓகேண்ணா. குழம்பு போடுங்க. சிக்கன் குழம்பானா இல்லை வச்சா? சிக்கன் குழம்பா தான். சிக்கன் குழம்பா தான். ஓகே, 2 முட்டைங்களா? 2 முட்டைங்க. ஓகேண்ணா, வச்சுருங்க. இப்படி கலக்கிறோம். ஓகே, கலக்கிட்டு லைட்டாக இப்படி ஊற்றி விட்டு கரண்டி இப்படி பிறக்கி விட்றோம். புரிஞ்சுங்களா? ஓகேண்ணா. பிறந்து விட்டு எல்லாருமே தகடில் அடிப்பாங்க. நான் வந்து தகடில் அடிக்க மாட்டேன். தமிழர் தான் மெயின். பல வருஷமா தமிழர் அடிக்க கூடாதுங்கிறீங்க. இப்படி போட்டு கொத்திக்கணும். கொத்திக்கிட்டு அதுக்கப்புறம் டம்ளார் போடணும். ஃபைனலாக டம்ளார் போட்டுக்கலாம். அது அந்த தகரத்தில் அடித்தா வெயிட் அடிக்கும். அதான். மறுபடியும் இந்த குழம்பு எடுத்து ஊற்றி விட்டு. ஓகேண்ணா. பத்தில் என்ன மாஸ்டர் கொஞ்சம் குழம்பு வைக்கணும். கொஞ்சம் குழம்பு முடியும் மாஸ்டர். போட்டு தட்டி தள்ளிட்டாரு. கொத்து பரோட்டா போட்டாரு. கொஞ்சம் லைட்டாக ஊற்றுங்க. போதும். போட்டு கலக்கி விட்டு. ஓகே, மறுபடியும் இதை வந்து செயல்படணும். புரோட்டாலாம் தெரிக்குது. பயங்கரமா கொத்தி எடுக்கிறாரு. பிளேட் எடுத்து ஓகே அள்ளி கொடுக்கணும்.
இவர் தான் கொத்து புரோட்டா. ஓகே மக்கள் அவ்வளோதான், இவ்வளோதான் கொத்து பரோட்டாங்க. அண்ணன் கொத்து பரோட்டா போட்டாரு. விலை 60 ரூபாய். இது வந்து நான் சங்ககிரியில ஓ 45 வருஷம் கவுண்டர் மிஸ்ல வேலை செஞ்சாள். பெரிய மாஸ்டர். 45 வருஷமா ஒர்க் பண்ணி. ஆமா 45 வருஷம் பெரிய மாஸ்டரா இருந்திருக்கேன். அது இல்லாம எங்க சொந்த கடை தான். சொந்த கடையே போட்டு பழவி 30 வருஷம் தான் ஆகுது. 30 வருஷம் ஆகுது. தகரத்துல மட்டும் தொட மாட்டேன். காலையில தமிழ்நாடு தான். ரைட்ண்ணா. காலையில சாயந்தரம் வரலாம் புரோட்டா மாவு வந்து 10-15 கிலோ கணைஞ்சிருவீங்களா? ஒரு நாளைக்கு வந்து 45 கிலோ மாவு பண்ணி 45 கிலோ இங்க இங்கே இல்லை, எல்லா பக்கமும் இங்கே தான். 45 கிலோ மாவு பண்ணிடுறோம். இந்த ஊர்ல வந்து 45 கிலோ மாவு பண்ணிடுது. அப்புறம் அது எத்தனை புரோட்டா? 500 புரோட்டாக்கு மேல வருமானா இல்ல 6000 புரோட்டா? எவ்வளோண்ணா? 6000 புரோட்டா. 6000ங்களா? 45 கிலோ புரோட்டா. ஒரே ஆளு இந்த வேலையை செய்யணும். ஒரு ஆளே வேலை செய்யணும். ஓ இடையில முடியலையா இன்னொரு ஆள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். ஓ அதுதான் ஃபேமஸ். ரொம்ப கஷ்டமான வேலை. கஷ்டமான வேலையெல்லாம் இருக்காது, சிரமமான வேலை தான். உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கு, எங்களுக்கு கேட்கறது கஷ்டமா தான் இருக்கு. நன்றி. ஓகே நன்றிண்ணா. மைக் அப்படியே பேசுறேன் சார். ப்ரோ உங்க 2 பேருக்கு பேர் என்ன? ப்ரோ என் பேர் தனுஷ் ப்ரோ. உங்க பேரு? பேர் வேலு ப்ரோ. அப்பளே வீடியோ சொல்லிட்டீங்க, சாப்பிட்டு பாருங்க. நண்டு சூப் எப்படி இருக்குன்னு. ப்ரோ அருமையா இருக்கு ப்ரோ, பக்கா டேஸ்ட். அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கலந்துருக்கு இதுலயா ப்ரோ? கொத்தமல்லி, அப்புறம் ஆமா ஒரு நண்டு சூப் ப்ரோ. ஓகே குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்கு. நண்டு சூப் சிக்கன் சூப். ஓகே ஓகே சாரி ப்ரோ, சிக்கன் சூப்பு நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு, சாப்பிடலாம். இதே மாதிரி ரேட்டு கம்மி தான். இது பிரைஸ் எவ்வளவு? பிரைஸ் எல்லாம் ப்ரோ 20 ரூபா ப்ரோ. இது 30 ரூபா. அதாவது இது நாட்டுக்கோழிங்களா இல்ல பிரைலருங்களா? இல்ல ஜி இது நாட்டுக்கோழிங்களா பிரைலருங்களா? நாட்டுக்கோழி ப்ரோ. நாட்டுக்கோழி சூப். ஒரு வாரமா இங்க தான் ப்ரோ ரெகுலரா குடிச்சுங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ. தரம் தான் ப்ரோ, ஆக்வர்ட் தான். மக்கள்ஸ் மணிக்கும் இது நண்டு சூப்பு கிடையாது, நாட்டுக்கோழி சூப்பு. விலை 30 ரூபாய். சரி ஜி சாப்பிடுங்க, சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்க. ப்ரோ நான் சாப்பிட்டு தான் ப்ரோ, சூப்பரா இருக்கு ப்ரோ. நான் தான் சொல்றேன் ஒரு வாரமா சாப்பிட்டுக்கிறேன் ப்ரோ. ஒரு வாரமா சாப்பிட்டுருக்கீங்க? ஆமா ரெகுலரா டயட்ல இருக்கிறேன் ப்ரோ, அதான் சாப்பிடுறது. மக்கள்ஸ் அடிக்கிற குளிருக்கு நண்டு சூப் சாரிங்க நாட்டுக்கோழி சூப் சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிக்காது, உடம்பு நல்லா பக்காவா இருக்கும். பக்காவா இருக்கு ப்ரோ, குவாலிட்டியா இருக்கும் ப்ரோ இந்த கடையில. ஓகே ப்ரோ. மாஸ்டர் ஜி இது நானுக்கும் புரோட்டாக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? நானுக்கும் மைதா மாவு தான், பரோட்டாவுக்கும் மைதா மாவு தான். அங்கே வந்து பரோட்டாவுக்கு வந்து ரோல் பண்ணுறாங்க, இது மைதா. இங்கே நானுக்கு வந்து ரோல் பண்ண மாட்டோம். ரோல் பண்ண மாட்டீங்க? ஆமாம். இது வந்து சுக்கா நெருப்பில் சுடுறது, அது எண்ணெய் ஊற்றுவாங்க பரோட்டாவில். இது ஃபுல்லாக ட்ரையாக தான் இருக்கும். இது ட்ரையாகவே இருக்கு, எண்ணெய் இருக்காது. இது வந்து யாரும் சாப்பிடலாம் யாரும் சாப்பிடக்கூடாது? அந்த மாதிரி எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாருமே சாப்பிடலாம். இது வந்து ஒன்றும் ஆகாது உடம்புக்கு. சுக்கா ரொட்டி தான் இது. இதுக்குன்னு தனியா கிரேவி ஏதாச்சும் இருக்குங்களா? இல்ல இதுக்கு தனியா கிரேவி வாங்கணும். அதுக்கு கிரேவி இருக்கு. புரோட்டாக்கு போறது புரோட்டாக்கு இருக்கிற கிரேவி இதுக்கு செட் ஆகாது. இதுக்கு செட் ஆகாது. அது வந்து குருமா கொடுப்பாங்க பரோட்டாவுக்கு. இது வந்து நம்ம வந்து கிரேவி தனியா நம்ம ரெடி பண்ணி இருக்கும் கிரேவி. ஆமா. நானுக்கு வந்து கிரேவி வாங்கினா தான் நல்லா இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா இருக்கு, காளான் மசாலா இருக்கு, வெஜ் மிக்ஸ் இருக்கு, தால் ஃப்ரை இருக்கு, கிரீன் பீஸ் மசாலா, ஆலு கோபி மசாலா இருக்கு. நிறைய வெரைட்டிங்கெலாம் இருக்கு. நானில் வந்து சாதா நான் இருக்கு, பட்டர் நான் இருக்கு, ரொட்டி பட்டர் ரொட்டி, தந்தூரியில் பரோட்டா இருக்கு, தந்தூரி பரோட்டா இருக்கு, சுக்கா ரொட்டியில் எண்ணெய் இல்லாமல் பரோட்டா. ஆமாம். இந்த சுகராக இருக்கிறவங்க பேஷண்ட் வந்து இது சாப்பிட நல்லாயிருக்கும். சுகர் பேஷண்ட் சாப்பிட்றவங்க நல்லாயிருக்கும். இதுதான் நம்ம வந்து கற்றுக்கிட்டு தான் இதை வந்து நம்ம இங்கே வந்து அதே தான் நம்ம என்னவோ அதுதான் நம்ம போடுறோம். நம்ம எல்லா பக்கம் என்ன போடுறாங்களோ அதுதான் நம்மளும் போடுறோம். பிரைஸ் லிஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி நான்கிறது வந்து நிறைய பிரைஸ் வந்து நம்ம வித்தியாசமாக இருக்கும், வெரைட்டி இதாக இருக்கும். இப்போ வந்து பட்டர் நான் வாங்கினீங்கன்னா 40 ரூபா. ஆமாம். சாதா நான் வாங்கினீங்கன்னா 30 ரூபா. ரொட்டி அதே மாதிரி தான் 20 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா வரும். அதிகபட்ச ரேட்னா 50 ரூபா. அதிகபட்ச ரேட்டு நம்மகிட்ட இல்லை. ஆமாம். வெஜிடேரியனில் வந்து நான்வெஜ்ஜில் வந்து கிரேவி தான் அதிகமாக இருக்கும். 120, 130, 150 இருக்குது. 150 வரலையே இருக்குது கிரேவி. ஆமாம். ஓகே ஆரம்பிக்கலாங்களா? போடு.
இது வந்து இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நான்க்கு வந்து கிரேவி வந்து இப்போ அண்ணா அங்கே செஞ்சுட்டு இருக்கிறாரு. இது நான்கு தான் கிடைக்கும். அதுல என்னென்ன போடுறீங்கன்னு சொல்லிடுறீங்க. போடு. இப்போ இந்த நான்கு செய்யற அந்த கிரேவியில என்னென்ன இருக்கு? செட்டிநாடுங்களா? நானுக்கு வந்து சிக்கன் செட்டிநாடு செய்கிறோம், சிக்கன் செட்டிநாடு செய்கிறோம். கிரேவிக்கு மசாலா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? மசாலா நாங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் எல்லாமே. கடையில் வாங்க மாட்டீங்க? இல்லை கடையில் இல்லை, நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லா மசாலாவும். எல்லாம் மொக்கையா இருக்கும் ப்ரோ. நம்ம செவ்வாய் கையில் அரைச்சி போட்டாதான் டேஸ்ட்டு. ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க? நானுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஜ்லேயும் கிரேவி இருக்குது, நான்வெஜ்லேயும் கிரேவி இருக்குது. நான்வெஜ்ல செட்டிநாடு, சிந்தாமணி, பள்ளிப்பாளையம், ஹைதராபாத் சிக்கனு, டிராகன் சிக்கனு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. வெஜ்ஜுன்னு பார்த்தீங்கன்னா காளான் மஷ்ரூம் மசாலா இருக்குது, கோபி மசாலா இருக்குது, பன்னீர் பட்டர் மசாலா இருக்குது, பன்னீர் மசாலா இருக்குது, வெஜ் மிக்ஸ் இருக்குது, வெஜ் மசாலா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆமாம், கஸ்டமர் எது கேட்குறாங்களோ வெஜ்ஜும் சரி நான்வெஜ் சரி எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி தருவோம். வெஜ் விட நான்வெஜ் இது வந்து ரேட் ஜாஸ்தி வரும்னு நினைக்கிறேன். கிரேவிக்கு அதுக்கு தனி பிரைஸ் பண்ணுவீங்க? எல்லாமே ரேட்டு கம்மி தான், குவாலிட்டி சேர்த்து கொடுப்போம். எல்லாமே டேஸ்ட் பக்காவாக இருக்கும். ஆமாங்க. ஓகே அண்ணா, அதெல்லாம் கேட்கணும் ப்ரோ. கால்ஸ் இப்படி தாங்க நான் வந்து தட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? போடு போடு போடு. ஒரு நானை வந்து உள்ள போட்டாச்சு. இதுக்கு பேர் என்ன? இந்த நான் செய்யற இந்த அடுப்பு பேரு தந்தூரி அடுப்பு. உள்ள இருந்து அனல் பறகுது. உள்ளதான் நான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்தது அண்ணா ரெண்டாவது போடுறாரு. ரெண்டாவது நான் உள்ள போட்டாச்சு. இது வந்து நான் 2011 சென்னையில் சாப்பிட்டேன். அப்போ ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல, அதான் லாஸ்ட்டாக சாப்பிட்டது. ஃபர்ஸ்ட்டாக சாப்பிட்டது அதுதான். நெருப்பெல்லாம் பறகுது. ஒரு நாள் ரெடி ஆயிடுச்சு. சாதா நான் பட்டர் நான் இருக்குல்ல. ரெண்டு சாதா ஒரு பட்டரை பட்டர் நானா அடுத்து பட்டர் நானா பட்டர்னா அது மட்டும் ஜாலியாக இருக்கணும். இது வந்து பட்டர் நான் இது பட்டர் தடவி கொடுத்துருங்க. ஆமாம், பட்டர் தடவி கொடுத்துருவோம். இங்கே இருக்குது பட்டர், இங்கே இருக்குது பட்டர். இது வந்து பட்டர் நானுங்க. அப்போ போட்டது நார்மல் நான். இது வந்து பட்டர் நான். அந்த கப்பல் பார்த்தீங்களா, பட்டர் இருக்கு. ஏய், மூடி எடுத்து போடுறேன். எடுத்துங்க. பட்டர் நான் வந்து அப்படியே கீத்தா அப்படியே கண்டமாக வெட்டிட்டாரு. நீட்டாக ரெடி பண்ணிட்டாரு. எல்லாம் அதாவது ரவுண்டாக இருக்கிற பெரிய நானை பீஸாக கட் பண்ணி அழகாக பண்ணியாச்சு. பெருசாயிடு. ஏன்னா இது இலை வச்சு பண்ணா ஆறிடும். இந்த மாதிரி சில்வர் ஃபைல் இது ஹீட் அப்படியே இருக்கும். ஓ ரைட், ஹீட்டுக்காக ஒரு 1 மணி நேரம் இருக்கும் ஹீட்டு. ஓ, அதனால வாழை இலை யூஸ் பண்ணல. காயாது, அதே மாதிரி காயாது. இது சாஃப்டாகவே இருக்கும். ஓகே, சுகர் பேஷண்ட் எல்லாமே சாப்பிடலாம்.
சுகர் ஃப்ரீயா? ஃப்ரீ. ஓகே. செட்டிநாடு. சிக்கன் செட்டிநாடு. ஆனால் இப்போ இந்த குருமாவுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ்? குருமா கிடையாது, கிரேவி இது. கிரேவி இது 120. இது 120. நான் வந்து தனியா, அது தனியா. இது தனி ப்ரைஸ், இது ப்ரைஸ் தனித்தனி, எல்லாமே தனித்தனி ப்ரைஸ் தான். தனித்தனி ப்ரைஸ். இப்போ நம்ம புரோட்டா வாங்கினா தனியாக குருமா கொடுப்போம். இப்போ அதுக்கு இதுமாரி நம்ம கொடுக்க மாட்டோம், இது தனியாக தான் வாங்கி சாப்பிடணும். அது ஏற்றிக்காதீங்க. ஓ ரைட்ண்ணா. ஓ ஃபில்டர் வாட்டர் தான் ஊற்றுறது. மக்கள் இப்போ எதுக்கு அண்ணன் வந்து நம்மளை புரோட்டா மாஸ்டர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாருன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவுங்க ஒரு மூட்டை. இது வந்து புரோட்டா மாவு பிணையிற மிஷினுங்க. தண்ணியோட வந்து ஃபில்டர் தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் மைக்கு ஃபிட் பண்ணாதனால அது எடுக்க முடியலைங்க. உப்பு உள்ளே போட்டிருக்கிறாரு. உப்பு வந்து தேவையானாலும் உள்ளே போட்டார். அதுக்கப்புறம் மைதா மாவு உள்ளே போட்டு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். புரோட்டா மாவு ரெடி. ஓகேண்ணா. ஓ இதை வந்து அளவு வச்சுக்கிறீங்க. இவ்வளோ கிலோ மாவுக்கு இத்தனை சக்கு தான் தண்ணி ஊற்றணும்னு. உப்பு அதே மாதிரி தான். ஓகே மக்கள், உப்பு வந்து ஏற்கனவே போட்டாச்சு. அதை நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா உப்பு போட்டாச்சு. தண்ணியும் கரெக்டாக 2 சக்கு. ஓகே. ஓ இந்த ஜக்கு 1 கிலோ பிடிக்குமாண்ணா? மக்கள் இது வந்து ஜக்கு வந்து 1 கிலோ பிடிக்கிற ஜக்குங்க. 1 லிட்டரு அளவு வந்து 1 லிட்டரை பிடிக்கக்கூடிய ஜக்கில் மைதா மாவு போட்டுட்டு இருக்கு. ஓ கை உள்ள விடக்கூடாது. ஓ இப்போ வந்து ஹோட்டல் உழவன் அப்படிங்கிற ஹோட்டல் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாமே வாங்கியாச்சுங்க. என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன். சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கு, ஒரு பெரிய பீஸ் இருக்குது. 2வது ஒரு எக்கு கொடுத்துருக்குறாங்க. ரைஸும் வந்து நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஒரு குழம்பு கலக்கி வாங்கியிருக்கிறேங்க. அப்புறம் சிக்கன் 65 100 கிராம் வாங்கியிருக்கேன். அப்புறம் வழக்கம் போல் பிரியாணிக்கு தர தயிர் பச்சடிங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. பிரியாணி வந்து நல்லா குக்காக இருக்குதுங்க. அதாவது அரிசி வந்து ஒவ்வொரு ஒன்றும் ஒட்டாமல் இருக்குது. பாசுமதி அரிசிங்க சூப்பராக இருக்குது. பிரியாணியோட பீஸும் வந்து பெருசாக தான் தராங்க. சிக்கன் பீஸும் நல்லா பெருசாக தான் தராங்க. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. பிரியாணி பரவாயில்ல, நல்லா அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குது. அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முட்டை சாப்பிட்டு இது அப்படியா கண்டா பிரியாணி வித் முட்டை, அதில் வந்து சிக்கன் பீஸுங்க. இதெல்லாம் ஒன்றா வச்சு அடிச்சு போகிறோம். சூப்பராக இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்குது. சிக்கன் 65 ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. சாறு மாதிரி தக்காளி சோறாக இருக்குது பிரியாணி. பிரியாணி வித் தயிர் பச்சடி. இது கூட வந்து ஒரு சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. குழம்பு கலக்கி சாப்பிட்டு பார்ப்போம். அக்கா இதான் நான் ஃபஸ்ட் டைமு குழம்பு கலக்கி சாப்பிட்றேன். அப்புறம் பார்ப்போம். சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது.
நினச்சத விட சூப்பராக இருக்குங்க குழம்பு கலக்கி. சூப்பர். சூப்பராக இருக்கு மக்கள். அக்கௌண்ட்ஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பொறுமையாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். ஓகே மக்கள்ஸ், ஃபைனலாக பார்த்தா நீட்டாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. பிரியாணி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் சிக்கன் 65 ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே பார்த்துருப்பீங்க உள்ள நாங்கள் சாப்பிட்டதெல்லாம். என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ப்ரோ நம்ம உழவன் உணவகம் வந்து பக்காவாக இருக்குங்க. பரவாயில்ல, ப்ரைஸ் இதுலேயும் பரவாயில்ல, கம்மியாக தான் இருக்குது. எல்லாம் நீட்டாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்கள்ஸ், அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உதயா லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். பாய்.